ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்டிஏ நீட் மாக் டெஸ்ட் 5th பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோல ஈஸி கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணேன். நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா அது பார்த்துட்டு வந்து இது பாருங்க. இந்த வீடியோல நம்ம அந்த மாடரேட் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். சரி, நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகுதாம். ஹாரிசான்டல் ரஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. இனிஷியல் மொமெண்டம் p ன்னு சொல்றாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து மியூன்னு சொல்றாங்க. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இது நீங்க ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி டிரைவ் பண்ணலாம். 2 மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க கைனமேட்டிக்ஸ் நியூட்டன்ஸ் லா போட்டு டிரைவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒர்க் எனர்ஜி தியரம் போட்டு டிரைவ் பண்ணிக்கலாம். இனிஷியலா p மொமெண்டம் இருக்கா. மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஆனா இங்க ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? பின்னாடி இருக்கும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதனால ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆயிடும். ஃபைனலா ரெஸ்ட்டுக்கு வரும். வெலாசிட்டி 0. இந்த டிஸ்டன்ஸை தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்க இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as போட்டுக்கலாம். ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பதிலாக தான் p by m அப்படின்னு போட்டுக்கலாம். 2 இன்டூ இங்க டீசலரேஷன் இருக்கும். இதை டீசலரேஷன் சொல்லுவோம். எவ்வளோ டீசலரேஷன் இருக்குன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஃபோர்ஸுக்கு பதிலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பதிலாக என்ன போடணும்? ஃபார்முலா என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு? மியூகே இன்டூ நார்மல் ரியாக்ஷன் வந்து இங்கே mg இருக்கும் ஈக்குவல் டு ma. ஸோ ஆக்சலரேஷன் வந்து மியூகே இன்டூ g இருக்கும். அஃப்கோர்ஸ் இது டீசலரேஷன் சொல்லுவோம். ஏன்னா வெலாசிட்டிக்கு ஃபோர்ஸ் அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. அதனால தான் இது டீசலரேஷன் சொல்லுவோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ஷனோட சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் மியூகே இன்டூ g இன்டூ s. இதுதான் நம்ம ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்க்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. இது நீங்கள் வெலாசிட்டி vன்னு வச்சுக்கோன்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும்னா வெலாசிட்டி ஸ்கொயர் பை 2 μg அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுவும் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி இப்போ டிரைவ் பண்ணிக்கலாம். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா p ஸ்கொயர் பை 2 μk. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 2 கோஹரண்ட் சோர்சஸ் இருக்கான். கோஹரண்ட் சோர்ஸ்னா சேம் ஃப்ரீக்வன்சி சேம் வேவ் லென்த் இருக்கணும். சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் கோஹரண்ட் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்படி வச்சுருக்காங்க ஸ்க்ரீனுக்கு. இங்கே இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும்ல, அந்த இன்டர்ஃபரன்ஸ் ஷேப் எப்படி இருக்கும், ஃப்ரிஞ்சு ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்லிட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இங்கே என்ன வரும்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒருவேளை இந்த ஸ்லிட்டை ஒரு சின்ன ஹோல் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து லைட் வருது, இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போது இன்டர்ஃபரன்ஸ் என்ன ஃபார்ம் ஆகும்னு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா ஹைப்பர்போலிக் ஷேப்ஸில் ஃபார்ம் ஆகுது அந்த இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம். இப்போ இதை பாயிண்ட் சோர்சஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதே பாயிண்ட் சோர்சஸ் இப்போ இப்படி வச்சாங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்லிட்ஸ் வந்து இப்படி வச்சாங்கன்னா அப்போ இன்டர்ஃபரன்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கேட்குற சான்சஸ் இருக்குது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லிட் சைஸ் வந்து இது ஸ்லிட் சைஸ் பாருங்கள், கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஜஸ்ட் ஸ்லிட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். இங்கே ஹோல் இருக்குது, ஒரு சின்ன சர்க்குலர் ஹோல். இது பாயிண்ட் சோர்சஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். பாருங்க, இது ஸ்க்ரீன் இப்படி இருக்கா, ஸ்லிட்ஸும் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்க்ரீனுக்கு ஸ்லிட்ஸ் வந்து பேரலா இருந்துச்சுன்னா, ஸ்லிட்ஸை ஜாயின் பண்ணுவீங்களா, அந்த லைன் வந்து ஸ்க்ரீனுக்கு பேரலா இருந்துச்சுன்னா இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஹைப்பர்போலா வரும். ஸ்க்ரீன் இப்படி இருக்கா, ஸ்லிட்ஸ் வந்து இப்படி இருக்கு பாருங்க, அந்த பாயிண்ட் சோர்ஸ் வந்து இப்படி இருக்கு, அது கனெக்ட் பண்ணுங்க, இப்படி வரும். அந்த லைனும் ஸ்க்ரீனும் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா என்ன இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும்னா சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா ஹைப்பர்போலா. அதே இந்த ஸ்க்ரீனுக்கு இந்த ஸ்லிட்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக வச்சாங்கன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வரும். ஸோ ஆன்சர் வந்து பி. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 1 liter ஆஃப் ஆக்சிஜன் அட் ப்ரெஷர் 1 atmosphere, 2 liters ஆஃப் நைட்ரோஜன் அட் ப்ரெஷர் 0.5 atmosphere ஆர் மிக்ஸ்டு இன் வெசல்னு சொல்றாங்க. அந்த வெசலோட வால்யூம் வந்து 1 liter அப்படின்னு சொல்றாங்க. டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலையா ஃபைனல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர் என்ன இருக்கும்? 1 liter ஆஃப் ஆக்சிஜனும் 1 liter ஆஃப் நைட்ரோஜனும் மிக்ஸ் பண்றாங்களாம். இந்த 2 கேஸஸை 1 liter வால்யூம்ல ஃபில் பண்ணி வச்சிருக்காங்களாம். இப்போ இதுல ப்ரெஷர் என்ன இருக்கும்? இங்க என்ன கன்சர்வ்டா இருக்குன்னா வால்யூம் கன்சர்வ்டா இருக்காது, மோல்ஸ் கன்சர்வ்டா இருக்கும். இப்போ இந்த ஆக்சிஜனோட மோல்ஸ் வந்து n1 எடுத்துக்கலாம், இதோட மோல்ஸ் வந்து n2 எடுத்துக்கலாம். இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து n1 பிளஸ் n2. n1 பிளஸ் n2 இஸ் ஈக்குவல் டு n1 பிளஸ் n2 அந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க. இங்க இது வந்து என்ன ஃபைனல் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அது வந்து என்ன போடலாம்? மோல்ஸ் ஃபார்ம்ல என்ன? PV ஈக்குவல் டு nRT. மோல்ஸ் பதிலாக என்ன போடலாம்? ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் இன்டூ வால்யூம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1 liter பை
டெம்பரேச்சர் Tன்னு வச்சுக்கலாம். இந்த மோல்ஸ் வந்து என்னன்னு போட்டுக்கலாம். ப்ரெஷர் வந்து எவ்வளோ 1 அட்மாஸ்பியர் இன்டூ வால்யூம் வந்து 1 லிட்டர் பை டெம்பரேச்சர், அதே டெம்பரேச்சர் தான், டெம்பரேச்சர் மாறலன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ப்ரெஷர் பாருங்க, நைட்ரோஜன் 0.5, N2 வந்து நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், ப்ரெஷர் இன்டூ வால்யூம் பை ஆர் இன்டூ டெம்பரேச்சர் T. ஆர்டி கேன்சல் பண்ணிக்கோங்க. நைட்ரோஜன் வால்யூம் வந்து 2 லிட்டர்ஸ் பாருங்க, நீங்கள் 2 லிட்டர்ஸ் நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது சால்வ் பண்ணி பாருங்க. P ஈக்குவல் டு 1 + 1 2 அட்மாஸ்பியர்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு பாய் மேன் வந்து ஒரு ராடை கேரி பண்றாங்களா, அந்த ராடோட லென்த் எல்லாம், அந்த ராட் ஹாரிசான்டலா இருக்கான். இன் சச் எ வே தட் த பாய் கெட்ஸ் 1/4 ஆஃப் த லோடுன்னு சொல்றாங்க. பாய் வந்து ஒரு எண்ட்ல இருக்கானா, மேன் வந்து ஒரு இன்னொரு எண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிகர் நீங்க போட்டுங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே ஃபிகர் போட்டுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாய் வந்து இங்க இருக்கா, மேன் வந்து இங்க இருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, நார்மல் ரியாக்ஷன் N1 இப்படி இருக்கும், மேன் மேல N2 இப்படி இருக்கும். இங்க N1 வந்து லெட்ஸ் சே இதோட வெயிட் Wன்னு எடுத்துக்கலாம். N1 வந்து 1/4 ஆஃப் W, N2 வந்து 3/4 ஆஃப் W. ஸோ மேன் மேல விழுகிற வெயிட் வந்து 3/4 இருக்கும், பாய் மேல விழுகிற வெயிட் வந்து 1/4 இருக்கும். இங்க நார்மல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ராடு மேல N1 இப்படி இருக்கும், அதே மாதிரி N2 இங்கே இப்படி இருக்கும். N1ஓட வேல்யூ தெரியும், N2ஓட வேல்யூ தெரியும். ராட் எவ்வளோ ஃபோர்ஸ் மேன் மேலே கொடுக்குறாங்களோ மேன் வந்து அதே ஃபோர்ஸ் கொடுப்பான். அதே மாதிரி சிமிலர் டு பாய். பாருங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, நெட் டார்க் அபவுட் எனி பாயிண்ட் வந்து 0ன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே ரொட்டேஷனே இல்லை பாருங்க, ரெஸ்ட்ல இருக்காங்க எல்லாருமே. இந்த பாயிண்ட் கிட்ட டார்க் கண்டுபிடிங்க. இது என்ன இருக்கும், L/2. இது என்ன இருக்கும், இது ஃபுல்லாகவே பாருங்க L/2. ஏன்னா மிட் பாயிண்ட் கிட்ட தான் வெயிட் இருக்கும். இது என்ன இருக்குன்னா L/2 - x இருக்கும். இங்க டார்க் டியூ டு N1 பாத்தீங்கன்னா, டார்க் ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ டார்க் டியூ டு N1 அபவுட் இந்த பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும்னா N1 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா பாருங்க, இது L/2, இது L/2 - x. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க, L - x அப்படின்னு வரும். N1 வந்து W/4 போட்டுக்கலாம் இன்டூ L - x. டைரக்ஷன் எப்படி இருக்குமோ பாருங்க, இந்த டார்க் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான், இதை இப்படி ரொட்டேட் பண்ணுவான் பாருங்க, இப்படி ரொட்டேஷன் இருக்கும். இது வந்து என்ன டைரக்ஷன், கிளாக் வைஸ். அதே மாதிரி டார்க் டியூ டு வெயிட் அபவுட் இந்த பாயிண்ட் என்ன போட்டுக்கலாம், W இன்டூ டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து, L/2 - x. இது இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க, அபவுட் இந்த டைரக்ஷன் இருக்கும். இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்புறம் மூணாவது ஃபோர்ஸ் டார்க் டியூ டு N2 அதே பாயிண்ட்ல பாஸ் ஆகுது, அதனால டார்க் வந்து 0 இருக்கும். ஸோ இங்கே நெட் டார்க் 0 ஆகணும்னா இங்கே கிளாக் வைஸ் டார்க்கும் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் கேன்சல் ஆகிட்டு நெட்டு 0 ஆகும். இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. W/4 இன்டூ L - x ஈக்குவல் டு W இன்டூ L/2 - x. W கேன்சல் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3x is equal to L, x is equal to L/3. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு காயிலுக்கு வந்து 200 டர்ன்ஸ் இருக்கான், அதோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்றாங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து காயிலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0.2ல இருந்து 0.6க்கு 0.4 செகண்ட்ல சேஞ்ச் ஆகுதான். இன்டியூஸ்ட் EMF என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபார்ம்ல இருக்கு. என்னன்னா EMF இன்டியூஸ்டு வந்து நீங்க ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா -d∅/dt அப்படின்னு சொல்றாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் ஃப்ளக்ஸ் தான் EMF. பாருங்க, காயில் இப்படி இருக்கான், காயில மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கான், 90 டிகிரில இருக்கான். காயிலுக்கு ஏரியா வெக்டரும் எப்படி இருக்கும், ஜெனரலா ஏரியா வெக்டர் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதனால இங்க ஃப்ளக்ஸ் என்ன இருக்கும், டோட்டல் ஃப்ளக்ஸ் பாத்தீங்கன்னா காயில்ல n இன்டூ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு டர்ன்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்கும், BA cos θ. ஒரு டர்ன்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்கும், n டர்ன்ஸ் இருக்கனால இந்த மாதிரி எழுதிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் ஆங்கிள் பாருங்க 0 டிகிரி, இங்க 0 டிகிரி போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து n இன்டூ BA அப்படின்னு இருக்கும். இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, இது பதிலா d∅ பதிலா நீங்க ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் பை டைம் டேக்கன் இது கூட எடுத்துக்கலாம். EMF இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஃபைனல் ஃப்ளக்ஸ் நீங்க என்னன்னு எழுதிக்கலாம்னா, இங்க n, இங்க B மட்டும்தான் மாறுது, B2ன்னு எழுதிக்காங்க, ஏரியா மாறல, ஏன்னு எழுதிக்காங்க. மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் வந்து n இன்டூ B1 இன்டூ ஏரியான்னு எழுதிக்காங்க பை டைம் டேக்கன் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க மைனஸ்
NA காமன் எடுங்க. NA காமன் எடுங்க. B2 minus B1 by time taken அப்படின்னு வரும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. EMF is equal to number of turns 200, ஏரியா வந்து எவ்வளோ 0.15 into change in magnetic field. B2 வந்து 0.6, B1 வந்து 0.2, 0.4 வரும். கீழேயும் டைம் 0.4, இது கேன்சல் ஆகிடும், 1 இருக்கும். இது மல்டிப்ளை பண்ணுங்க. EMF வந்து மைனஸ் 30 வோல்ட் வரும் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, லாஜிக் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர் கேட், இதுவும் ஆர் கேட் பாருங்க. அப்புறம் இங்க வந்து AND கேட் இருக்கு பாருங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கேட்ல என்ன எக்ஸ்பிரஷன் வரும் பார்க்கணும். இப்போ இங்க பிஆரா, இங்க வரும்போது என்ன வரும், பி பிளஸ் ஆர், பி பிளஸ் கியூ. அந்த சிக்னல்ஸ் வந்து இங்க என்டர் ஆகும். இந்த ரெண்டு சிக்னல்ஸ் வந்து இந்த AND கேட்குள்ள போகுது பாருங்க. அவுட்புட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் பாருங்க, பி பிளஸ் ஆர் டாட் AND கேட்டில் பி பிளஸ் கியூ. இது நார்மல் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணலாம். என்ன வரும்னா பி டாட் பி பிளஸ் பி டாட் கியூ பிளஸ் ஆர் டாட் பி பிளஸ் ஆர் டாட் கியூ. இது பாருங்க, பி டாட் பி இருக்கு. ஜென்ரலா பி டாட் பி என்ன வரும்னா பி தான் வரும். பி பிளஸ் ஒன் என்ன வரும்னா 1 வரும். பி டாட் ஒன் என்ன வரும்னா பி வரும். நீங்க இதை லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். பி பிளஸ் ஒன் வந்து 1 வரும், பி டாட் ஒன் வந்து பி வரும், பி டாட் பி வந்து பி வரும். இப்போ அந்த ரூல்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பி டாட் பியை நீங்க பின்னு எழுதிக்கலாம், பிளஸ் பி கியூ, பி டாட் கியூ பிளஸ் பி டாட் ஆர் பிளஸ் ஆர் டாட் கியூ. இப்போ இதில் பி காமன் எடுத்துக்கலாம் பாருங்க. பி காமன் எடுத்தா 1 பிளஸ் கியூ வரும், பிளஸ் பி டாட் ஆர் பிளஸ் ஆர் டாட் கியூ. 1 பிளஸ் கியூ பாருங்க, பி பிளஸ் ஒன் வந்து 1 இல்லை, ஸோ 1 பிளஸ் கியூவும் 1 தான். இங்கே என்ன வரும்னா பி டாட் ஒன், பி டாட் ஆர், ஆர் டாட் கியூ. இங்கே பி காமன் எடுக்கலாம் பாருங்க, 1 பிளஸ் ஆர் வரும். அகெயின் 1 பிளஸ் ஆர் என்னன்னு எழுதிக்கலாம், 1 எழுதிக்கலாம். ஃபைனலி பி, இங்கே என்ன வரும்னா பி டாட் 1 பிளஸ் ஆர் வந்து 1, ஆர் டாட் கியூ. பி டாட் ஒன் வந்து என்ன வரும்னா பி தான் வரும். ஸோ பி பிளஸ் ஆர் டாட் கியூ வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கான், அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து சின்னு சொல்றாங்க. அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதான் த்ரூ ஏ ஸ்மால் காயில் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கெப்பாசிட்டர் இருக்கான், இந்த கெப்பாசிட்டர்ல கரண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதான் த்ரூ த ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் என்ன பண்ணும், ஹீட்டை டிசிபேட் பண்ணும். இதை வந்து ஒரு தெர்மலி இன்சுலேட்டட் பிளாக்ல வச்சிருக்காங்களாம். இந்த பிளாக்கோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதெல்லாமே கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பிளாக்கோட மாஸ், ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த பிளாக் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எங்க ஐடியா வந்து கெப்பாசிட்டர்ல என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கோ அதுதான் ரெசிஸ்டர்ல ஹீட்டா டிசிபேட் ஆகும். கெப்பாசிட்டர்ல எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும், half CV ஸ்கொயர். இதுதான் ஹீட்டா டிசிபேட் ஆகும். இதுதான் இந்த பிளாக்கோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் ரைஸ் டெல்டா டி ரைஸ் பண்ணணும்னா எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணணும்னா ஃபார்முலா என்ன, எம்எஸ் டெல்டா டி. என்ன கேட்குறாங்க, வி கேட்குறாங்க. இந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாம் இந்த சைடு அனுப்புங்க. 2ms டெல்டா டி பை கெப்பாசிட்டன்ஸ் சி, ஸ்கொயர் ரூட் எடுங்க, இந்த ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ரேடியேஷன் எமிட்டட் பை ஸ்டார் இஸ் 10,000 டைம்ஸ் தட் ஆஃப் த சன்னு சொல்றாங்க. அப்புறம் அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ரேஷியோ ஆஃப் ரேடியே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இங்க ரேடியேஷன் எமிட்டட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 10,000 டைம்ஸ் தட் ஆஃப் சன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ரேட் ஆஃப் எனர்ஜி எமிட்டட் ரேடியேட்டட். ஃபார்முலா என்ன, சிக்மா ஏ டி பவர் 4, சிக்மா ஏ டி பவர் 4. லெட்ஸ் பிளாக் பாடின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்மா ஏ டு டி டு பவர் 4. சிக்மா சிக்மா கேன்சல் பண்ணுங்க. இங்க ஏரியான சர்ஃபேஸ் ஏரியா போட்டுக்கலாம், 4 பை R1 ஸ்கொயர் இன்டூ சன்னோட டெம்பரேச்சர் ஸ்டாரோட டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. ஸ்டார் ஏவோட டெம்பரேச்சர் வந்து 2000. இது வந்து 4 பை R2 ஸ்கொயர் இன்டூ சன்னோட டெம்பரேச்சர் வந்து 8000 பவர் 4. இது கேன்சல் பண்ணிக்கோங்க. ரேஷியோ தான் வேணும், அதனால இது இப்படி கொண்டு வந்துக்கோங்க. 10 பவர் 4 இன்டூ 8000 பவர் 4 பை 2000 பவர் 4. ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்னா 10 ஸ்கொயர் 8000 ஹோல் ஸ்கொயர் பை 2000 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது கேன்சல் பண்ணிக்கோங்க, 4s வரும். 4 ஸ்கொயர் வந்து 16, 1600 is to 1 வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க,
ஒரு வைப்ரேஷன் மேக்னட்டோமீட்டர் இருக்கா. இது என்னன்னு தெரியலன்னா நான் ஒரு வீடியோ பண்றேன் வைப்ரேஷன் மேக்னட்டோமீட்டர் மேல. அதுல வேணா கிளியரா பாத்துங்க. பட் நான் ஷார்ட்டா என்னன்னு சொல்லிடுறேன் அது. அதுல ஒரு பார் மேக்னெட் இருக்காம். அந்த பார் மேக்னெட்டுக்கு வந்து டைம் பீரியட் 2 செகண்ட்ஸ் இருக்காம். எந்த ஃபீல்ட்ல இருக்குன்னா, எர்த் ஹாரிசான்டல் ஃபீல்ட்ல இருக்காம். எவ்வளோ இருக்குன்னா, அது 24 மைக்ரோ டெஸ்லா இருக்காம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, 18 மைக்ரோ டெஸ்லாவ ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிரியேட் பண்றாங்களாம். இப்ப புது டைம் பீரியட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ப்ராப்ளம். இந்த டைம் பீரியட் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுல நீங்க ஒரு பார் மேக்னெட் வச்சீங்கன்னா, இதுக்கு ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, இது மேல டார்க் கிரியேட் ஆகும். அதனால இது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனா, இது இப்படி ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். இந்த பார் மேக்னெட். அதனால இதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியட் ஃபார்முலா தான் 2π × √I/m × b அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இங்க t னா இதோட டைம் பீரியட், I னா இந்த மேக்னெட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, m னா இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட், b னா எந்த ஃபீல்ட்ல வச்சிருக்காங்க. இங்க எல்லாமே கான்ஸ்டன்ட். ஆனா b தான் சேஞ்ச் பண்றாங்க. அதனால டைம் பீரியட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √b. இங்க இதை இப்படி எழுதிக்கலாம். t1/t2 = √b2/√b1. இனிஷியலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன இருந்துச்சு? b1 மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 24 இருந்துச்சு. 24 மைக்ரோ டெஸ்லா இருந்துச்சு. செகண்ட் கேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னாச்சுன்னா, ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இதுக்கு ரிவர்ஸா ஒரு 18 மைக்ரோ டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்றாங்க. இந்த 24க்கு மைக்ரோ டெஸ்லாக்கு. அதனால நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னா, செகண்ட் கேஸ்ல 24 - 18 ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. அதனால 6 மைக்ரோ டெஸ்லா இருக்கும். இதை டிவைட் பண்ணுங்க. t1 எவ்வளோ? இனிஷியல் டைம் பீரியட் 2 பை செகண்ட் கேஸ்ல டைம் பீரியட் t2 ஈக்குவல் டு b2 வந்து 6 பை √24. இது கேன்சல் பண்ணுங்க. 4 √4 வந்து 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 செகண்ட்ஸ் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான். அதுக்கு எஃபிஷியன்சி வந்து 90% சொல்றாங்க. டர்ன்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி வந்து 10/1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வோல்டேஜ் அக்ராஸ் பிரைமரி கொடுத்துட்டாங்க 220 வோல்ட். கரண்ட் த்ரூ பிரைமரி கொடுத்துட்டாங்க 0.5 ஆம்பியர். என்ன கேட்குறாங்கன்னா, கரண்ட் த்ரூ செகண்டரி கேட்குறாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்டூ 100 அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. ஜென்ரலி எஃபிஷியன்சி வந்து நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்க அவுட்புட் எங்க இருக்குன்னா, செகண்டரி கிட்ட இருக்கும். பவர் என்ன நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னா, வோல்டேஜ் இன்டூ கரண்ட் அப்படின்னு தெரியும். பை இன்புட் பவர் வந்து விபி இன்டூ ஐபி இன்டூ 100 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க எஃபிஷியன்சி வந்து 90% கொடுத்துருக்காங்க. இங்க 90 போட்டுக்கலாம். உங்களுக்கு இது ஐடியா இருக்கணும். வோல்டேஜ் அக்ராஸ் பிரைமரி பை வோல்டேஜ் அக்ராஸ் செகண்டரி இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். NP/NS அந்த மாதிரி ரிலேஷன் இருக்கும். இப்போ இங்க VS/VP இருக்குல்ல, அது பதிலாக நீங்க என்னன்னு எழுதிக்கலாம்? NS/NPன்னு எழுதிக்கலாம். NS/NP என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இங்க NP/NS இருக்கு. இங்க NS/NP வந்து என்ன வரும்னா 1/10 இன்டூ IS தான் தெரியாது. ஆனா IP வந்து 0.5 இன்டூ 100 இங்க 90 வரும். இது கேன்சல் பண்ணுங்க. IS வந்து 9 × 0.5 4.5 ஆம்பியர். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு லேசர் பீம் இருக்கான். அது வந்து மூனுக்கு சென்ட் பண்றாங்களாம். அங்கிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான். அங்க ஒரு மிரர் இருக்கனால ரிஃப்ளெக்ட் ஆகுதான் அந்த சிக்னல் வந்து. எர்த்துக்கும் மூனுக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ டைம் எடுக்கும் அந்த சிக்னல் மறுபடியும் எர்த்துக்கு திரும்பி வர அப்படின்னு கேட்குறாங்க. இது மீடியம் கொஷனாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் பேருக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் எனிவே இங்கே கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் இது மீடியம் கொஷனை எடுத்துக்கிறேன். இது எர்த், இது வந்து மூணுன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு மிரர் இருக்கான். ஸோ இங்கேருந்து சிக்னல் அனுப்புகிறாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3,84,000 கிலோமீட்டர்ஸ் இருக்கா. அது மீட்டர்ஸில் மாற்றிக்கிறேன். 10⁻³ மீட்டர்ஸ். இது டிஸ்டன்ஸ். டைம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே டைம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். இப்படி போயிட்டு மறுபடியும் திரும்பி வரணும்ல. இங்கே ஆக்சிலரேஷன் இல்லை. ஆக்சிலரேஷன் இல்லைன்னா சிம்பிளாக டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 384,000 இன்டூ 10⁻³ பை ஸ்பீடு. இந்த லேசர் பீம் இல்லை, லைட்டு தானே. லைட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்? 3 × 10⁸. அவ்வளோதான், கேல்குலேஷன்ஸ் தான். இது கேன்சல் பண்ணிக்கோங்க. இது 10⁶, இங்கே 10² வரும். 1 2 8 2.56 வரும். SI யூனிட்ஸ் வந்து செகண்ட்ஸ். ஆன்சர் வந்து C வரும்.
இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 2 ஃபோர்ஸஸ் இருக்கான், அது ரைட் ஆங்கிள் இருக்கான். ரைட் ஆங்கிள் இருக்கும்போது ரிசல்டன்ட் வந்து 5 சொல்றாங்க. A and B தான் அந்த ஃபோர்ஸஸ் எடுத்துக்கலாம். ரிசல்டன்ட் வந்து ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பெர்பெண்டிகுலரா இருந்தா ஈக்குவல் டு 5 போட்டுக்கலாம். A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் வந்து 25 வரும். இப்போ அதே ஃபோர்ஸஸ் 120 டிகிரியில் வைக்கிறாங்களா, ரிசல்டன்ட் வந்து ரூட் 13 சொல்றாங்க. அகெயின் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB cos 120 டிகிரி ரூட் 13 சொல்றாங்க. போத் சைட் ஸ்கொயரிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பதிலாக 25 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த A and B வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது, அது கான்ஸ்டன்ட் தான். இங்கே ஆங்கிள் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறாங்க, அதனால ரிசல்டன்ட் சேஞ்ச் ஆகுது. A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் 25 எடுத்துக்கோங்க. இங்கே 2AB cos 120 மைனஸ் 1/2 வேல்யூ, இது 13 வரும். இது கேன்சல் பண்ணிக்கோங்க. 12 இஸ் ஈக்குவல் டு AB அப்படின்னு வரும். இது நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சே செக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் பாருங்க, 3, 4 இது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணாங்க பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் வரும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பேருக்கு ஈஸியாக இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு மாடரேட்டாக இருக்கலாம். பட் இந்த ப்ராப்ளம்ல மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதனால தான் நான் மாடரேட்னு சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன இருக்கும் கேட்குறாங்க. இந்த டைம்ல பாருங்க ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. அஃப்கோர்ஸ் இங்கே ஆக்சிலரேஷன் பாசிட்டிவா இருக்கு, ஏன்னா இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ். அப்புறம் ஆக்சிலரேஷன் இங்கே 0 இருக்கு, மறுபடியும் ஆக்சிலரேஷன் பாசிட்டிவா இருக்கு. ஆக்சிலரேஷன் இங்க கான்ஸ்டன்டா இருக்கு பாருங்க. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா வெலாசிட்டி வந்து இன்க்ரீசஸ் லீனியர்லி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு, ஆக்சிலரேஷன் இருக்கு ஆனா கான்ஸ்டன்டா இருக்கு, அதனால வெலாசிட்டி வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகும். இருக்கிற கிராஃப்ல இது கண்டிப்பா வராது, 3 ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கும். இந்த டைம்ல ஆக்சிலரேஷன் பாருங்க இருக்கிறனால வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்க ஆக்சிலரேஷன் 0 இருக்கு. ஆக்சிலரேஷன் 0 இருந்தா வெலாசிட்டி என்ன ஆகும், 0 இருக்கலாம், கான்ஸ்டன்ட்டும் இருக்கலாம். ஆனா ஆக்சிலரேஷன் பாசிட்டிவா இருக்கனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இங்க இருக்கும்போது ஏதோ சம் வெலாசிட்டி இருக்கும், அதே வெலாசிட்டியில இந்த டைம் ஃபுல்லாவே கண்டினியூ ஆகும். இருக்க ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, இது ரெண்டுல சாட்டிஸ்ஃபை ஆகுது, இது இல்ல. இங்க ஆக்சிலரேஷன் 0வா வெலாசிட்டி கொஞ்ச நேரம் கான்ஸ்டன்டா இருக்கணும், அந்த மாதிரி எங்கேயுமே இல்ல. அகெயின் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா, வெலாசிட்டி என்ன ஆகணும், அகெயின் இன்க்ரீசஸ் லீனியர்லி. ஆனா இந்த கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க, டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஆக்சிலரேஷன் இங்க கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், இப்படி இருந்துச்சுன்னா அப்போ இது வந்திருக்கும். இங்க வந்து ஆக்சிலரேஷன் பாசிட்டிவா இருக்கு, வெலாசிட்டி லீனியரா இன்க்ரீஸ், இது கரெக்டா இருக்கும். அவ்வளவுதாங்க ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.